ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டல்கோனா காஃபி அண்ட் கேப்பச்சினோ காஃபி ரெண்டையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். 4 ஸ்பூன் சுகர், 3 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துருக்கேன். நீங்கள் காஃபி லவராக இருந்தால் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹாட் வாட்டர் 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம இன்க்ரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில். ஃபர்ஸ்ட் சுகரையும் காஃபி பவுடரையும் பவுலில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஹாட் வாட்டர் ஒரு 3 ஸ்பூன்ஸ் போதும். நான் 4 ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டேன். 3 ஸ்பூன்ஸ் தாராளம் போதும். இந்த ஸ்பூன் சைஸில் தான் நான் காஃபி பவுடர் சுகர் ரெண்டுமே எடுத்தேன். இந்த எக் பீட்டரை வச்சு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் உங்கள்கிட்ட எக் பீட்டர் இல்லைன்னா ஃபோர்க் இருக்குல்ல, நூடுல்ஸ் சாப்பிடக்கூடிய ஃபோர்க்கை வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக கை வலிக்க ஆரம்பிக்கும். அப்புறமா இன்னொரு கை வச்சு மாற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ அந்த அளவு உங்களோட ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் இதில் மிக்ஸ் பண்ணுறது தான் இதில் மெயின். பாருங்கள், இப்போவே அது கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு. டல்கோனா அப்புறமா கேப்பச்சினோ இந்த ரெண்டுக்குமே பேஸ் மிக்ஸ் சேம் தான். சேம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரே மிக்ஸ் தான், ஆனால் நம்ம 2 காஃபிக்குமே யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட பிளெண்டிங் மிஷின் இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக முடியும் வேலை. என்கிட்டயும் ஒரு பிளெண்டர் இருக்குது, ஆனால் அது இதுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு தெரில. ஹேண்ட் பிளெண்டர் ரெண்டாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளெண்டர் பொதுவாக நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. பிளெண்டர் சீக்கிரமாகவே சூடாகிட்டு, ஸோ ஒரு லெவலுக்கு மேலே ப்ராக்ரஸ் இல்லை. ஸோ நான் கையாலவே பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த டல்கோனா காஃபி எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னா, இந்த குவாரண்டைன் பீரியடில் காஃபி ஷாப் எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு. கொரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் ரொம்ப ஃபேமஸ். காஃபி ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டனால, ஸோ இந்த கொரோனா பீரியட், இந்த குவாரண்டைன் பீரியடில் அவங்களுக்கு காஃபி பீவரேஜ் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த காஃபிக்கு குவாரண்டைன் காஃபின்னு கூட நிக்நேம் இருக்குது. ஸோ ரெடியான மிக்ஸை நம்ம கண்டெய்னரில் அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைப்படுற டைமில் 1 ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கேப்பச்சினோ பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஹாட் மில்க் எடுக்கணும், சூடான பால். அது 1 ஸ்பூன் மிக்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஹாட் மில்க்கு சூடான பால் ஊற்றுங்க. கேப்பச்சினோ காஃபி ரெடி. டிசைன்லாம் மேலே அழகழகாக போடலாம். எனக்கு இதுதான் இன்றைக்கி ஈஸியாக வந்துச்சு, நான் வச்சுட்டேன். எல்லாரும் இதோட அழகாக பண்ணலாம். டல்கோனா பார்க்கலாமா? அதே மாதிரி 1 ஸ்பூன் மிக்ஸ் போட்டுட்டு சில்லான மில்க், சில்லான பால் ஃப்ரிட்ஜில் வச்சது, இல்லைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு மேலே அதே மாதிரி கூட கொஞ்சம் மிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மேலே விட்டு டல்கோனாவும் ரெடி. பேசிக் டிஃப்ரெண்ட் நான் பார்த்தது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அது ஹாட் மில்க், இது கூல் மில்க், அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள்.